ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தனலட்சுமி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாமாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரகுராம் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அண்ணா, இன்னமும் எத்தனை நாளைக்கு தானே வந்து நிச்சயதத்தை தள்ளி தள்ளி வைக்கலாம். இங்கே சில பேர் சதி வேற பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டுப்புட்டுன்னு வந்து சீனுக்கோ நம்ம சாருக்கும் வந்து நிச்சயம் பண்ணுங்கிற மாதிரி பத்மா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி பார்வதி வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க. பஞ்சாங்கம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது கேலண்டரில் வந்து பார்க்குறாங்க. ஒரு நல்ல நாளாக வந்து பார்த்துடலாம். இன்றைக்கே நாள் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கே வந்து நிச்சயம் வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரகுராம். அதே மாதிரி பத்மா வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க சாருமதி வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பத்மா வந்து சந்தோஷத்தின் உச்சமா, அண்ணன் வந்து இன்றைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி சாயங்காலம் வாக்கில், நீங்கள் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம பத்மா அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஏய் இப்போ தான் வந்து உன்னோட மாமியார் வந்து பேசுனாங்க, என்னம்மா சொன்னாங்க, இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு நிச்சயதார்த்தமா, அப்படியா அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து சந்தோஷமாக வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து சாத்திக்கிறாங்க. சீனிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே அவங்க வந்து இடிஞ்சு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து தனலட்சுமி வந்து நோட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஏதாவது ப்ரில்லியண்ட்டாக பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ணோம், இல்லாட்டி மாயா ஏதாவது பண்ணானா வீட்டை விட்டு துரத்துற அளவு செய்வாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லி தனலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நிச்சயம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு எதுக்குமா போலீஸ் கால் பண்ணுற, 2 பேருக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரில, என் மாமாவுக்கு கண்டிப்பாக வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல போலீஸ்கிட்ட. அப்படிங்களா, எந்த வீடுன்னு சொல்லும்போது ரகுராம் வீடு. ரகுராம் வீட்லையா, சந்தேகமாக தானே இருக்குது, நீங்கள் சந்தேகமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தனலட்சுமி வந்து பயந்து ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் மாடிப்படியிலேருந்து வந்து நம்ம மாயா வந்து பார்த்துட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம தனலட்சுமிக்கு இப்பேற்பட்ட தைரியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தனலட்சுமி காலையிலேருந்து சரியில்லை. ஐயோ, போலீஸில் வந்து நம்ம தான் பேசணும்னு சொல்லிட்டா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லி அவங்க மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல. நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வேலைக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து ரகுராம் வீட்டில் வந்து கூடியிருக்காங்க. இன்றைக்கி எழுதி படிச்சிடலாமா ஓலையை அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல. படிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வந்துடுறாங்க. என்ன ரகுராம், போலீஸ்லாம் வந்திருக்காங்க தெரியலையம்மா, யாரும் பட்டப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு இன்ஸ்பெக்டர் திடீர்னு வந்திருக்கீங்க? சார், கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும், இங்கே நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. ஏன், என்னாச்சு? இந்த வீட்டிலேருந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாவா அன்அஃபிஷியலாவா? அன்அஃபிஷியல்னு சொல்லலாம். இந்த வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, என்னென்னு புகார் கொடுத்துருக்காங்க, புகார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க. என்ன ரகுராம் இந்த வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இருமா, நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. ஆமாம், நீ எதுக்கு அவசரப்படாதுமா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வந்து கேட்கட்டும், அவங்க சொன்னதுக்கப்புறம் தானே தெரியும். மாப்பிள்ளைக்கு இந்த வீட்டில் கல்யாணம் பிடிக்கலங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அதனால தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். மாப்பிள்ளை உனக்கு சம்மதமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த அதிகாரி. அப்பன்னு பார்த்து எதுவுமே சொல்லாமல் சீனு மட்டும் மௌனமாக நிற்கிறாங்க. கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. எந்த கழுதை வந்து ஃபோன் அடிச்சிச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா என் பையனுக்கு சம்மதத்தோட தான் சாரு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நிச்சயம் இது மாயா பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமேங்கிற மாதிரி தான் சீனுலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும். யார் என்ன ஏதுன்னு தெரியுமா, ஒரு பொண்ணு தான் பேசிச்சுன்னொன்னே இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்க, நீங்கள் போகலாம். சார், அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. என்னப்பா, அவங்க எல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான். அதான் என் பையன் தான் சொல்லிட்டான்ல இன்ஸ்பெக்டர், இப்போ கேட்டாச்சா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம பத்மா. என்னடா அது இப்படி ஒரு நிலைமையா? சாரி சார், ஏதோ தகவல் வந்துச்சு, சரி என்ன ஏதுன்னு கேட்டு போலாம் தான் வந்தோம், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் இருந்தால் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நபர் யார்? மாயா, நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாருன்னு ஃபோன் பண்ணியிருப்பா, மாயாவை தரோம் இந்த வீட்டில் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பார்வதியும் நம்ம பத்மாவும் வந்து மாயா மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த நான் பண்ணலை, ஆனால் தனந்தான் பண்ணாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணா, ஏன் முடிவுக்கு அகேன்ஸ்டா அவளால் முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ரகுராமுக்கும் ஜானகிக்கும் மிகப்பெரிய வந்து அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதெல்லாம் தேவையா? அண்ணன், உன் பொண்ணே இது மாதிரி காரியம் பண்ணியிருப்பான்னு கனவுல கூட நினைக்கலங்கிற மாதிரி தான் பாட்டி பார்வதி பத்மா எல்லாரும் பேசுவாங்க. அந்த நிலைமையை நம்ம ரகுராமுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது. நான் எப்போதும் போல் பழி ஏற்றுக்கிட்டா 10ல் 11ங்கிற மாதிரி இருக்கும். தனத்தை நம்ம எப்போதும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. அண்ணா, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பாருங்களேன், பண்ணதும் இல்லாமல் நான் தான் பண்ணேன்னு வேற திமிரா வந்து பேசிகிட்டு இருக்கா. ரகுராம், இந்த விஷயத்தில் நீ முடிவெடுக்க தேவையில்ல. ஜானகி, இந்த நொடியிலேருந்து இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இதுதான் இங்கே தீர்ப்புன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து முடிவு எடுத்துடுறாங்க. இதை நான்
ஆமோதிக்கலை, அதே மாதிரி எதிர்க்கவும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மாயாவுக்கு பதிலாக நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி பெட்டி பிடிக்கலாம் கட்டிக்கிட்டு நம்ம ஜானகி அம்மா வந்து சோகத்தோடு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அப்பா தடுப்பா தடுப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாயாவுக்கு ஒன்றுனா தான் இந்த வீட்டில் அவள் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாளே, நான் எதுக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவளா எடுத்த முடிவு. நான் சொல்லவே இல்ல. மாயா தான் போணும். மாயாவுக்கு வர பிரச்சனையெல்லாம் அவ தலையில போட்டுக்கிறா. அப்படி இருக்கும்போது மாயாவா மாறுற வரைக்கும் இந்த வீட்ல எதுவும் மாற போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. உங்களுக்கு பதிலா நான் போறேன். சந்தியாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால நான் தான் போணும். வேற யாரும் போக்கூடாதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா சொல்லிட்டு அவங்க மட்டும் போற மாரி காட்டுறாங்க.